ஸ்விஸ்வர்டாஷ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் இந்த 2026 முதல் தொடங்கட்டும் என உங்களுடைய அனைவருக்கும் முருகனுடைய அருளும் சிவனுடைய அருளும் முழுவதுமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு, இந்த 2026 கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகிறது, நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2026 எதனை மையமாக வைத்து செயல்பட போகுதுன்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மற்றும் ராகுகேது பகவானை மிக அதிகமாக மையமாக வைத்து மட்டுமே இந்த 2026 தொடங்க போகிறது. 26 ராஜா யாருன்னா குரு தான் 12 ராசி நேயர்களுக்குமே மிக அற்புதங்களை தரப்போகிறார். கிட்டத்தட்ட குரு பகவான் நம்முடைய 2026 துவக்கத்தில் மிதுன ராசியில் இருப்பார். ஜூன் மாதம் வரை மிதுன ராசி, ஜூனுக்கு மேலே கரெக்டாக ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாரு, கடக ராசிக்குள்ளே குரு பெயர்ச்சியாகி சென்றுடுவார். குரு பெயர்ச்சியான குரு பகவான் கடகராசியில் கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் 31 வரையும் கடகராசியில் இருப்பார். அதற்கு பிறகு அதிசாரமாக அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய சிம்ம ராசிக்குள்ளே பயணம் செய்வார் என்பது கணக்கு. அப்போ 12 ராசி நேயர்களுக்குமே கிட்டத்தட்ட 6 மாதம் பொருளாதாரமும் 6 மாதம் மகிழ்ச்சிகளும் என பிரித்து கொடுக்க போகிறாரு. இந்த வட்டம் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் எல்லா விதமான விஷயங்களும் உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது, கிடைக்கிறது என்பதை உங்களுடைய உள் மனதிலிருந்து கூறுவதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை இந்த 2026 குரு பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்குறோம். வாங்க உங்களுடைய ராசிக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? பல பிரச்சனை சந்திச்சாச்சு, பல போராட்டத்தை சந்திச்சாச்சு, எல்லா விதமான பிரச்சனையும் உங்களை தேடி தான் வந்துருக்கு. நீங்கள் தேடி போகிறீங்களா இல்லை பிரச்சனை உங்களை தேடி வருதாங்கிறதே தெரியல. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்பாடி அப்படின்னு உட்காருங்க, ஓடியாராங்க, குடுக்குன்னு ஓடியாராங்க. என்ன எனக்கு ஒரு பிரச்சனை அக்கா, எனக்கு ஒரு பிரச்சனைக்கா அப்படின்னு நிற்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரி நம்ம தெரிஞ்சவங்களாச்சே, உறவுக்காரங்களாச்சே, சொந்தக்காரங்களாச்சேன்னு சொல்லி நீங்கள் எல்லா விதமான உதவி செய்கிறீங்க. உதவியை வாங்கிட்டு உங்களை எந்த அளவுக்கு ஒரு லாக் பண்ணணுமோ லாக் பண்ணிடுங்க. அதுவும் சிம்மராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட இந்த ஒரு 9 மாத காலமாக மன நிம்மதினா என்னன்னே தெரியாமல் முடிச்சிருக்கீங்க. ஒரு நாள் சந்தோஷமாக இருந்துட்டு 5 நாள் கஷ்டப்பட வேண்டியது. வாரத்தில் 7 நாளில் ஒரு நாள் தான் சந்தோஷமாக இருக்கீங்க, 5 நாள் 6 நாள் அவ்வளோ போராடுறீங்க, அவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிங்க, அவ்வளோ எதிர்மறையான விஷயங்களை சந்திக்கிங்க. ஆனால் இருந்தாலும் சிம்ம ராசிக்காரங்க எதற்கும் சளைச்சவர்கள் இல்லை. எப்படியா இருந்தாலும் நாங்கள் சண்டை கிளியாக சட்டை எது அப்படிங்கிற மாதிரி பலபடியும் முயற்சி எடுக்கிறீங்க. ஸோ ஆனால் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு போராட்டம் மட்டுமே கொடுத்துக்கிட்டே இருந்தால் கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸேஷன் வேணும்ல, கொஞ்சமாச்சும் ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு மாற்றம் வேணும்ல அப்படின்னு எதிர்பார்க்குற விஷயங்கள் எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த 2026 ஜனவரி முதல் கிடைக்கும். பொருளாதாரத்தில் உங்களை எந்த அளவுக்கு லாக் பண்ணி வச்சாங்க சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து ரிலீஸ் ஆகப்படுது. குடும்ப ஒற்றுமை, குடும்பம்னா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. குடும்பத்தொட்டு பல சிம்மராசி அன்பர்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலை. சில அன்பர்கள் பார்த்திங்கன்னா உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி பிரிஞ்சு வெளிநாடு வெளிமாநிலம் போயிட்டீங்க. சில பேர் டைவர்ஸ் வாங்கிட்டு கூட போயிட்டாங்க, வேறு வழி இல்லைண்டு. ஸோ இதெல்லாம் மாறக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருப்பது. அதே போல் கல்யாணம் முடித்து இல்லற வாழ்க்கையில் போராட்டத்தை சந்தித்து சமாளிக்கவே முடியலைங்கிற சூழ்நிலை மறுமணத்துக்காக காத்திருக்கீங்க. ஃபஸ்ட் மேரேஜ் முடிச்சிட்டிங்க, அதில் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்க. ஸோ மறுமணத்துக்காக காத்திருக்கீங்கன்னா உறுதியாக இந்த 2026 நம்முடைய சிம்மராசி என்பவர்களுக்கு மறுமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. எதுக்காண்டி பிரச்சனை இருக்குன்னா, உங்கள் மனசில் உள்ள கவலைகளே உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஹெல்த்தில் அடி கம்பீரமாக உட்காந்த நீங்கள் இப்போ கொஞ்சம் தடுமாறுறீங்க. ஸோ இது சரியாகும். உறுதியாக இந்த 2026 உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மேன்மை அடையக்கூடிய செயல்பாடு உங்களுக்கு உண்டு. சொந்தமாக ஒரு இடம் வாங்குறது, சொந்தமாக ஒரு வீடு கட்டுறது, ஸோ இந்த விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ ரெண்டுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கிரகங்கள் வாய்ப்பு கொடுக்குது. ஸோ இதை நீங்கள் இந்த வட்டமாச்சும் பயன்படுத்துவீங்களா? எப்படி
இந்த வட்டமாச்சும் நீங்கள் பயன்படுத்துவீங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதேபோல் சிம்மராசி என்பவர்களை யாரெல்லாம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய சிக்கல்களை மாட்டிக்கிட்டு ஒரு அன்பு காட்டினது தப்பாப்பா, என்னை பாடாப்படுத்துகிறாங்க, என்னால் முடியலை, அது சிம்மராசி பூர்ண நட்சத்திர பெண்கள்லாம் நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டிங்க, அன்புங்கிற ஒரே ஒரு விஷயத்தினால ஏமாற்றப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 9 மாதமாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன், பொருளாதார விஷயங்கள்லையும் சரி மன மகிழ்ச்சியும் சரி கஷ்டப்படுறேன் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது சரியாகிவிடும். காதலில் மகிழ்ச்சி உண்டு, புதிய காதல் வருவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கின்றன என்பதை உறுதியாக சொல்லலாம். சிம்ம ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த 2026 பதவி உயர்வு உண்டு. ரொம்ப நாளாக எதிர்பார்க்கீங்கல்ல, ஒரு போஸ்டிங் கொடுத்துட மாட்டாங்களா, நல்லபடியாக இருந்துட மாட்டோமான்னு எதிர்பார்க்கீங்களா, அது உறுதியாக பதவி உயர்வு கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. வேலையை இழந்து பல பேருக்கு உதவி செஞ்சுட்டு நீங்கள் வேலையை இழந்து இப்போ இருக்கீங்கன்னா வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த 2026 சிம்ம ராசிக்கு சிறப்பாக இருக்க போகுது. ஸோ கவலையே படத்தவல்ல. இருந்தாலும் இந்த 2026 சிம்மராசி என்பவர்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்குன்னா, அதாவது உங்கள் ராசியில் கேது உட்கார்ந்துருக்காரு, 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்காரு. அப்போ ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும் பணம் கொடுக்கல் வாங்குற விஷயங்களில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருக்கணும். பயணங்கள் நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க வண்டி ஓட்டாமல் கூட சேர்ந்து உட்காந்து போயிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? நைட்டு பயணங்களில் கவனமாக இருக்கணுங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த 2026 சிம்மராசி என்பர்கள் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் முழு பரிபூர்ண ஆற்றலை பெற முடியும் அப்படின்னா, திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யுங்கள். புதன்கிழமை நைட்டு நீங்கள் அங்கே தங்கணும். அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஜனவரி மாதம் போயிடணும். ஸ்டார்டிங்லேயே போனாலும் சரி, இல்லை ஊழல் டயத்தில் போனாலும் சரி. ஆனால் உறுதியாக சிம்மராசி என்பர்கள் நீங்கள் ஜனவரி மாதம் ஸ்டார்டிங்லேயே உள்ளே போயிட்டு புதன்கிழமை சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி போய் அங்கே போய் ரூம் எடுத்து தங்கிட்டு கடலில் நம்மளுடைய திருச்செந்தூர் கடற்கரையில் குளிச்சுட்டு நாணிக்கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு நைட்டு பள்ளியறை பூஜை பார்த்துட்டு திரும்பியும் காலையில் 4:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே பூஜையை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா முருகனுடைய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு லைஃப்பில் சூப்பராக இருக்கும். 2 முறை போகணும். அதாவது ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒரு தடவையும் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி ஜனவரிலேருந்து ஜூன் மாதத்துக்குள்ளேயும் கட்டாயமாக 2 முறை நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் நான் சொன்ன மாதிரி வழிபாடு செஞ்சால் இன்னல்கள் இல்லாத வாழ்க்கை, துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை, துயரங்கள் இல்லாத வாழ்க்கையை திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு உறுதியாக கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா அந்த 2026 ஆண்டுக்கான உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30% உங்கள் லைஃப்பில் ஒரு எனர்ஜி ஆஃப் பவர், அது எந்த மாற்றம் முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு வருடம் தொடங்கும் போது நம்மளுக்கு இருக்கும். போன வருடம்லாம் நமக்கு இது கிடைக்கல, இந்த வருடமாவது நமக்கு கிடைக்குமா, இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 10-12 லிஸ்டாச்சும் நம்ம டிக் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த உங்களுடைய முள் மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் விடை எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம்னு சொல்லி நீங்கள் பிறந்த ஊர் ஆகிய விவரங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிடலாம். அப்போ உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக லக்னம் மற்றும் தற்போது நடக்கும் தசா புத்தி இதெல்லாம் வச்சு ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பதிலளிக்க முடியும். ஜாதகமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக பலன் சொல்ல முடியும். நீங்கள் கால் பண்ணுற நேரம், அதுபோல் பார்த்தீங்கன்னா பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பிரசன கருவியை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை துல்லியமாக கணக்கிட முடியும். இந்த கருவி எங்கப்பா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வெற்றிலை பிரசனம், சாமக்கோள் பிரசனம், சோவி பிரசனம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடிகார பிரசனம், நிறைய வகையான விதமான செயல்பாடுகள் இருக்குது. ஸோ அதை வச்சு துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணக்கிட முடியும் என்பது உண்மை. ஸோ விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த 2026 நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஸோ இதை கட்டாயமாக நீங்கள் கவனமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும் என
வேண்டிக் கொள்கிறேன். எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது 2026 பிறக்கிற போது ராசியில கேது பகவான். இந்த கேது பகவானுக்கு ஞான காரகன் பேருங்க. அந்த ஞான காரகனை நீங்க கரம் பிடித்தால், அவரை நீங்கள் வழிபட்டால் பெரிய வெற்றியை நீங்க பெறலாம். இதுதான் 2026 உடைய சூட்சமம். 2026 பிறக்கிற போது நீங்க எங்க நரசிம்மர் இருக்காருன்னு பாருங்க. அதுவும் குடைவரை கோயில், அதுல நரசிம்மர் இருந்து அவரை வழிபட்டால் பெரிய வெற்றி. அப்படி எங்க இருக்காரு பார்த்தீங்கன்னா, ஒத்தக்கடை, மேலூர் ஒத்தக்கடை. ஒத்தக்கடையில நரசிம்மர் கோயில் இருக்கு பாருங்க, அது ஒரு குடைவரை கோயில். அந்த கோயில போய் நீங்க வழிபாடு செய்து பாருங்களேன், பெரிய வளர்ச்சியை நீங்க பெறுவீங்க. தெய்வ வழிபாட்டுடன் கடக்க வேண்டிய ஆண்டுங்க இந்த ஆண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு என்னன்னா, இப்ப நம்ம ராசி பலன் சொல்லும் போதுங்க, அஷ்டமத்துல சனி அப்படின்னு சொல்லுவோம். உடனே எல்லாரும் எங்க அஷ்டமத்து சனியாங்க, பிரச்சனை வந்துடக்கூடாதுங்க அப்படின்னு பயப்படக்கூடாது. 8ல சனி வருகிற போது என்ன ஒரு விஷயம்னா, வாழ்க்கை அனுபவத்தை நமக்கு கத்துக் கொடுக்குதுங்க. வாழ்க்கையில எப்பவுமேங்க ரொம்ப இனிப்பாவே இருக்கணும்னு சொன்னா அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா? காலையில் எழுதிச்சோன்னா ஸ்வீட் சாப்பிட்டேன், மத்தியானம் நிறைய ஸ்வீட் சாப்பிட்டேன், அப்புறம் பாதாங்கீர் சாப்பிட்டேன், லட்டு சாப்பிட்டேன், ஜிலேபி சாப்பிட்டேன், நைட்டு படுக்கும்போது ஸ்வீட் சாப்பிட்டேன். 24 மணி நேரம் இந்த ஸ்வீட் சாப்பிட்டா அது நல்லா இருக்குமா? உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் தானே வந்துடும். அப்போ ஒரு கசப்பு வேணும் பார்த்தீங்களா, அதுதான் சனி பகவான். இதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பெரிய பெரிய விருந்துகள் பரிமாறும் போது கூட அதுல துளி உவர்ப்பு கசப்பு வரக்கூடிய உணவுகள் தேவைப்படுது. அந்த மாதிரி வாழ்க்கையில 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த சனி பகவான் சில ஸ்தானங்கள்ல உட்கார்ந்தார். அவர் ஒரு 7.5 சனியாகவோ, அர்த்தாஷ்டம சனியாகவோ, அஷ்டமத சனியாகவோ உட்கார்கிறார். அப்ப நம்ம பயப்படணுமானா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு வாழ்க்கை அனுபவத்தை கொடுப்பாரு. நம்ம கூட இருக்கிறவங்க யாரு, நம்ம தாய் யாரு, நம்ம தகப்பன் யாரு, நம்ம மனைவி யாரு, நம்ம நண்பர்கள் யாரு, இவங்க எப்படிப்பட்டவங்க, எவ்வளவு நம்பிக்கை துரோகிகள் நம்ம சூழ்ந்திருக்காங்க, நல்லவங்க மாதிரி நினைச்ச பல பேர் நல்லவங்களா இல்லையே நம்ம வாழ்க்கையில, அப்படிங்கிற அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, அதுதானங்க ஒரு மனிதனை வாழ்க்கையில உயர்த்தும். அந்த அனுபவம் இந்த அஷ்டமத்து சனி கொடுக்குங்க. அதனால தான் அஷ்டமத்து சனி பீரியடு வரட்டும் சில பேர் சொல்லுவாங்க. வந்தா வாழ்க்கையில கெட்டவங்களெல்லாம் நம்ம அடையாளம் காட்டிடும், நம்ம சூழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை நிலையை புரிய வைக்கும். அப்படிப்பட்ட விஷயம் இந்த ஆண்டு பிறக்கிற போது குரு பகவான் லாபத்தில் இருக்கார் பாருங்க. சூப்பர் வருஷம் இல்லையா? குரு 11வது ஸ்தானத்தில் ஒருவருக்கு இருந்தால் நல்ல தன லாபம் வரும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். நேற்று வரை குழந்தை பாக்கியம் இல்லை என்று கதறி கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். எல்லாம் நல்லா இருக்குங்க. பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடம் வலுத்திருக்கு. சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன், என்ன ஒரு அமைப்பு! ராசிநாதன் 5ஆம் இடத்துல, பாக்கியாதிபதி 5ஆம் இடத்துல, தன லாபாதிபதி 5ஆம் இடத்துல. பிசினஸ்ல வேற என்னங்க வேணும்? நல்ல முறையில நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க. 10ஆம் இடத்துக்குரிய சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்தா பாருங்க 5ஆம் இடத்துல. புதிய தொழில் துவங்கக்கூடிய யோகம். ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ்ல அந்த புதனுடைய அனுக்கிரகத்தினால நியூ டெக்னிக்ஸை ஃபாலோ பண்றக்கூடிய யோகம், அதனால ஒரு வெற்றி, அரசு உதவி, அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய சப்போர்ட் அப்படின்னு சிம்மராசிக்காரங்களுக்கு பிசினஸ்ல பெரிய வளர்ச்சி இருக்குங்க. அதே மாதிரி நீங்க பாருங்க, ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர், கல்லூரி கல்வி படிக்கிறீங்க, உங்க படிப்புல ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு அரியர் இருக்கு, அதெல்லாம் கிளியர் பண்ணிடுவீங்க. அப்படிப்பட்ட யோகம் இருக்கு. ராசியில கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் சில நேரங்கள்ல நம்மை சந்திக்கக்கூடிய மனிதர்கள், நம்மை நம்பி இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம், இல்லாட்ட புதிய மனிதர்களாக இருக்கலாம். அவங்க நம்மள்ட்ட நிறைய புலம்புவாங்க, நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஒருவேளை கட்டிய மனைவி இல்லாவிட்டால் கணவர், அவர் நம்மள்ட்ட நிறைய எதிர்பார்ப்பு வைப்பார். உன்னை நம்பித்தானே நான் வாழ்க்கையில் இருந்தேன், நீ 3வது ஆட்களை நம்புற, என்ன நீ நம்பலையேன்னு கட்டிய மனைவி சொல்லுவாங்க. ஏங்க எனக்குன்னு நீங்க எப்பங்க வாழ போறீங்க? உங்களுக்கு உங்க குடும்பம் தான் முக்கியம்னா என்ன ஏங்க கட்டிக்கிட்டு வந்தீங்க அப்படிலாம் கேட்பாங்க. உங்களோட மீது அவர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். வெளிநாடுகளில் வாழ்வதற்கு பலருக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கூடி வரும். பினான்சியல் ஹைக்கெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க, பினான்சியல் ஹைட்ஸை தொட போறீங்க. 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் ஜூன் மாசம் வராருங்க. ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி வராருங்க. அவர் வந்த பிறகு உங்களுக்கு என்னன்னா, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும். அது வரைக்கும் எனக்கு வேலையில கஷ்டம் இருக்குங்க, சரியில்லைங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு வேலை கஷ்டங்கள் எல்லாம் சால்வ் ஆகும். அது மாதிரி கல்யாண பேச்சுவார்த்தைகள் இப்பவே தொடங்கிடும்.
சிம்மராசிக்காரங்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தைகள் இப்ப தொடங்கிடும். கல்யாணம் கூடி வந்துடும் இந்த ஆண்டு. அது ஒரு பெரிய யோகம் இருக்கு. 7ஆம் இடத்தின் அதிபதி 8ஆம் இடத்தில் இருப்பதுனால ஒரு தடை இருக்குன்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்க. தடை இப்போ விலகும். அந்த குரு பகவானுடைய பார்வை சனியின் மீது படுவதனால் இந்த ஆண்டுல கல்யாணம் கண்டிப்பா பிக்ஸ் ஆகியே தீரும். கவலைப்படாதீங்க. சார் நான் அடுத்த ஸ்டேட்ல எனக்கு வேலை கிடைக்குமாங்கிறவங்களுக்கு உறுதியாக அடுத்த மாநிலத்தில் வேலை கிடைக்கும். அப்படி வேலை கிடைக்கிறத தடை பண்ணிக்கிடாதீங்க. நல்ல முறையில் உங்களுக்கு அடுத்த மாநிலத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதுல எதுல கவனமா இருக்க வேண்டியது, ஏப்ரல் மே மாதங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. அப்ப செவ்வாய் பகவானும் உங்களுக்கு அட்டமத்தில் உட்காருகிறார். அப்பதான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கிறார். கவனமா இருங்க. அதே போல இந்த ஆண்டுல ஜென்மத்திற்கு குரு வருவார். உங்களுக்கு அக்டோபரில் இருந்து அவர் டிசம்பர் மாதம் வரைக்கும் ஜென்மத்தில் இருப்பார். அந்த காலகட்டம் மட்டும் உடல் நலத்தில இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடணும். ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிசினஸ்ல நல்லா டெவலப் ஆகும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். நல்ல குழந்தை பாக்கியம் அமையும் பார்க்கும்போது இது நல்ல வருஷம் தானங்க. இந்த ஆண்டு இப்ப நம்ம சொல்றோம் கோச்சார பலன்கள். ஆனால் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுல என்ன தசாபுத்தி படியோ அதன்படிதான் முழுமையாக பலன்கள் நடைபெறும். அப்ப நீங்க மிகுந்த வெற்றிகளை பெறணும் இந்த ஆண்டு அப்படின்னா, நீங்க யாரை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஒத்தக்கடை நரசிம்மரை வழிபாடு செய்யுங்கள். மேலூர் ஒத்தக்கடை நரசிம்மரை. உங்கள் வாழ்வு பொன்னான வாழ்வாக அமையும். இந்த ஆண்டு பலன்கள் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பொதுவான அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டுல முக்கியமா நம்ம எடுத்துக்க வேண்டிய கிரகங்களா என்ன இருக்குன்னா, சனி பகவான், ராகு கேது பெயர்ச்சி, குரு பகவான், இந்த விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. சனி பகவானை பார்த்தீங்கன்னா அவர் மீன ராசியில உட்கார்ந்துருக்கிறார். இது நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது. இந்த ஆண்டு இயற்கை சீற்றங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு தெரியுது. நல்ல மழை இருக்கும். இந்த மழை பெய்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நாள் வரை சரியா ஒரு அணை நிரம்பல, தண்ணீர் தட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்ற இடங்கள்ல கூட அணைகள் நிரம்பும், தண்ணீர் தட்டுப்பாடெல்லாம் விலகும். நல்ல வகையில தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய ஆண்டு தான். விவசாயம் செழிக்கும். உதாரணமா கரும்பு விவசாயம் செழிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கும். மிக முக்கியமா பாருங்களேன், இயற்கை சீற்றங்கள், மலை சரிவுகள், இயற்கை சீற்றங்கள், நெல்லூருக்கு வடக்கே புயல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நடக்கும். தமிழகத்துல சூறாவளி, புயல், மழை எல்லாம் இருக்கும். ஒரு வருஷ பலனை சொல்லும் போது பொதுவா நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. அந்த ஆண்டு நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணமா பாருங்களேன், அந்த மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு ஒரு பயமுறுத்தலை தருகிறார். உடல் நலத்துல நம்ம அக்கறை எடுத்துக்கிடணும்னு காட்டுறார். என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க. கடகம், விருச்சிகம், மீனம் மூணுமே நமக்கு நீர் வீடுகள். கடகத்துல சனி பகவான் போகிற போதுதான் நாட்டுல சுனாமி வந்துச்சு. விருச்சிகத்துல சனி பகவான் போகிற போது பெரிய வெள்ளம் வந்தது. இப்போ மீன ராசியில சனி பகவான் போகிற போது அது மாதிரி எதுவும் நீர் விடுங்கிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பாருங்க, இந்த எரிமலைகள் வெடிப்பது, விமான போக்குவரத்து சம்பந்தமா ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்த நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கூட சொல்லிட்டு இருந்தோம். நிறைய விமான விபத்துக்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த ஆண்டு கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க. உலகளாவிய வகையில் அது பெரிய உதவியா இருக்கும். இன்னொரு புறம் பாருங்க, சுகர் கம்ப்ளைண்ட் மட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் ரொம்ப அருமையான முறையில் கண்டுபிடிப்பாங்க. அப்ப நிறைய நவீன மருந்துகள் கண்டுபிடிக்கிறது. கம்ப்யூட்டர் துறையில நல்ல வேலை வாய்ப்பு, குறிப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்துல பல போராட்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே ஆரம்பிச்சிடும். ஏன்னா சனி பகவான் அங்க உட்கார்ந்த உடனே இப்பவே பார்க்குறோம், திருப்பரங்குன்ற விஷயம் நமக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய பார்வை தனுசு ராசியில் விழுவதனால கோவை மாவட்டத்தில் பல்வேறு இயற்கை சீற்றங்கள், பல்வேறு பிரச்சனைகள், மக்கள் போராட்டங்கள், நிறைய இந்த மாதிரி சிக்கல்கள் இந்த ஆண்டு நம்ம பார்ப்போம். சனி பகவான் கன்னி ராசியை பார்க்கிறார். அப்படிங்கும்போது இந்த ஆண்டு தெற்கு மாவட்டங்கள், தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. அதே நேரத்துல இந்த ஆண்டு நல்ல வேலை வாய்ப்பு நிறைய இருக்கும். பெர் கேபிட்டா இன்கம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூடும். அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கடகத்திலே செவ்வாய் இருக்கக்கூடிய 2 பேருக்கு இடையில பெரிய போட்டி இருக்கும். ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருக்கும் விஜய் அவர்களுக்கும் கடகத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு விஜயுடைய கட்சிக்கும் இடையில ஒரு பெரிய போட்டி இருக்கும்.
இதுல திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்துல நமக்கு தெரியக்கூடிய கிரகநிலைகள் என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு இந்த ஆண்டு நடைபெறப் போகிற தேர்தல்ல 2026 சட்டசபை தேர்தல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. இது வந்து நம்ம இப்போ உள்ள சூழ்நிலையை வச்சு சொல்றோம். ஆனால் இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் டிசம்பர் என்று 2025 டிசம்பர் 2 ஜனவரியில் தான் வந்து கூட்டணி விஷயங்கள் தமிழகத்தில் பெரிய மாற்றங்கள் வரும்னு இருக்கு. சரியான கூட்டணிகள் மாற்றங்கள் இருந்தால் இந்த முடிவுகள் கூட மாறலாம். கூட்டணி மாற்றங்கள் வேறு விதமாக அமைந்தால் அப்போ இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு இந்த விஷயங்கள் கூட மாறலாம். ஆனா இப்போ உள்ள சூழ்நிலைப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதே போல விஜய் அவர்களுடைய ஜாதகமும் கடகத்திலே செவ்வாய் என்ற வகையிலே அவர் கடும் போட்டியை கொடுப்பார், நிறைய ஓட்டுகளை பெறுவார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ தமிழக அரசியல் களத்துல நிறைய கூட்டணிகள் மாறப்போகுது. அதை நம்ம கண்கூடா பார்க்க போகிறோம். நிறைய கோவில் விஷயங்கள், ஒரு பாதுகாப்பு விஷயங்களை மேற்கொள்ளணும். ஏன்னா கோவில்களில் நிறைய பிரச்சனைகள் இந்த ஆண்டு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கு. இளம் பெண்களுடைய பாதுகாப்பிலே அக்கறை செலுத்தணும். இது வந்து நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டு நாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. நிறைய நல்ல விஷயங்களும் கூட போகுது. நம்முடைய வருமானம் கூட போகுது. தங்கத்தின் விலை அப்படின்னு எடுத்துக்கிடும் போது தங்கத்தின் விலை நல்ல கூடும். அதே நேரத்துல அக்டோபர் மாதம் வருகிற போது தங்கத்தின் விலையில ஒரு இறக்கம் இருக்கும். தங்கத்தின் விலை குறையும், கட்டுப்படும் அப்படின்னு இருக்கு. எவ்வளவுதான் தங்க விலை கூடினாலும் இந்த ஆண்டு அரசாங்கம் ரொம்ப கூட விடாதபடி சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரும் அப்படிங்கிற அமைப்பும் தெரிகிறது. ஆக 2026ஆம் ஆண்டு நமக்கு ஒரு நல்ல ஆண்டாக விடிய போகிறது அப்படிங்கிறதா உண்மை. இது நாள் வரைக்கும் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகி சுபிட்சங்கள் நிறையக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக நமக்கு 2026 அமைய எல்லாம் வல்ல அந்த மதுரை மீனாட்சியை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம். அவளுடைய அனுக்கிரகத்தினால 2026 நம்ம ராசிக்கு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு என்னுடைய 2026 ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சன். இயற்கையிலேயே சிங்கம், காட்டுக்கு ராஜா, சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுது? கடந்த ஒரு வருஷம் நம்மளை வந்து புழிஞ்சு எடுத்துருச்சு. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அஷ்டம சனி வச்சு செஞ்சிட்டாரு. ஓகே, இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? கேது பகவான் நம்ம வீட்டிலே தான் இருக்கார். இந்த வருஷம் முடிகிற வரைக்குமே இருக்காருங்க. சரிங்களா? நவம்பர் 2026 வரைக்குமே இருக்கார். இருந்தாலும் குரு பயிற்சிலாம் மாறுறதுனால நிறைய நல்லது நடக்கும். அது ஃபஸ்ட்டு என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்கள் முயற்சி ஸ்தானம் நல்லாயிருக்கு, 3ஆம் வீடு. நம்ம முயற்சி ஸ்தானம் நல்லா இருந்தாலே நம்ம ஜெயிச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம எடுக்கிற முயற்சியில் வின் பண்ண போகிறோம்னு அர்த்தம். அப்போது முக்கியமாக காம்படிஷன், நீங்கள் ப்ரமோஷன் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை கவர்மெண்ட் ஜாப், சிம்ம ராசி நிறைய கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பீங்க, கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறீங்க, அந்த பிஸ்னஸ்க்கு ஃபண்டிங் இல்லை அடுத்து எக்ஸ்பேன்ஷன்லாம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இந்த காம்படிஷனில் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதனா வெளிநாடு போகிறீங்க, ஜிஆர்இ ஜிமேட் எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை விசாக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் இதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட, நீங்கள் எதனா வீடு, வண்டி, வாகனம், நகை வாங்க போகிறீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் போட போகிறீங்க, எதுவாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்ல டைம் இருக்குது. ஆனால் எப்பவுமே நம்ம சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு தடவை ஜோதிடரை பார்த்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஒவ்வொரு ராசி, லக்னம், நட்சத்திரத்துக்கு சில பேருக்கு வந்து வீடு செட் ஆகும், சில பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட் செட் ஆகும், சில பேருக்கு தங்கம் செட் ஆகும். அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்துக்கு, ஏன்னா ராசிக்குன்னு பொதுவாக சொல்கிறதுக்கு பதில் உங்கள் ஜாதகத்துக்கு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றது ஒரு தடவை ஜோதிடரை கேட்டுக்கோங்க. முக்கியமாக வண்டிலாம் வாங்கினா என்ன கலரில் வாங்கினா நல்லது, எந்த வண்டி வந்து எந்த நம்பரில் வாங்கினா நல்லது, வீடு எந்த பிளாட் நம்பராக இருந்தால் எந்த பிளாட் நம்பரில் வாங்கினா நல்லது, இதெல்லாம் பார்த்து வாங்கினீங்கன்னா சூப்பர். எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னா எல்லா விஷயத்துலையும் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்ம வீட்லேயே கேது உக்காண்ட்ருக்காரு. கிட்டத்தட்ட நவம்பர் 25 வரைக்கும் உக்காண்ட்ருக்கார். அதாவது இந்த ஆல்மோஸ்ட் வருஷம் எண்டு வரைக்கும் இருக்கார். சரிங்களா? அதனால் இந்த வருஷம் முழுக்கவே நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். முக்கியமாக பணம் விஷயத்தில். சரிங்களா? பணம் சேர்க்குறது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், செலவுகளும் வரும். ஓகே, குடும்பத்துலேயும் சின்ன பணம் அடி வாங்குச்சுன்னாவே எல்லா சைடும் அடி வாங்குவோங்க. சரிங்களா? அதனால் சின்ன சின்ன ஃபேமிலியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்ததுன்னா
நம்ம நம்ம வந்து நம்ம வீக்னஸ் எது, நம்ம டக்குன்னு கோவப்பட்டுருவோம். இன்னொன்று, நான் சொல்கிறத ஏன் கேட்க மாட்டேன்னு கேட்போம். அதை வந்து இந்த வருஷம் கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க. இந்த 2025 பார்த்துட்டீங்க சரிங்களா. 2026 வந்து நம்ம நம்ம கற்றுக்கிட்ட இந்த பாடத்தை வந்து கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கோவத்தை குறைச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தள்ளி நின்று, சரி இந்த வருஷம் நீ இது உங்கள் டைம், நீங்கள் ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒதுங்கிட்டிங்கன்னா வீட்டில் அந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப கம்மியாயிடும். ஓகேவா. ஆனால் உங்களுக்கு போன வருஷம் பார்க்குறதுக்கு இந்த வருஷம் வந்து உங்கள் மனக்குழப்பங்கள் கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. என்ன தான் சனி பகவான் இருந்தாலும் குரு பகவான் பார்க்குறதுனால மனக்குழப்பங்கள் கம்மியாகும். குடும்பத்தோடு வெளியே போயிட்டு வர வாய்ப்புகள் கிடைக்கும். முக்கியமாக கோவில்களுக்கு, குலதெய்வ கோவில்களுக்கு குழந்தைங்க ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. கோவில்களை போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கும். போயிட்டு வர்றதும் ரொம்ப நல்லது. எதிரிகள் தொல்லை நிறைய கம்மியாகுங்க. இதுக்கு முன்னாடி எதிரிகள் தொல்லை நிறைய இருந்தது. அந்த எதிரிகள் தொல்லையெல்லாம் கம்மியாகும். கோர்ட்டு கேஸ் இந்த விஷயம் எல்லாம் கம்மியாகும். நம்மளுக்கு உடம்பை உருட்டி எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த லாஸ்ட் ஒரு வருஷம். இந்த பிரச்சனைகள் எல்லாமே கம்மியாகிற டைம் இது. சரியா. கல்யாணத்துக்கும் நீங்கள் தாராளமாக இப்போ பார்க்கலாம். என்ன ராகு பகவான் அந்த வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி பாருங்கள். ஆனால் ட்ரை பண்ணுங்கள். கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு பகவானும் பார்த்துட்டு இருக்கிறதுனால கல்யாணம் கை கூடுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம சொல்கிறது புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாள் போயிட்டு வாங்க. ஆஃபீஸ் முடிச்சுட்டு கூட போங்க. சாட்டர்டே சண்டே போக வேண்டாம். இந்த 3 நாளில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கை கூடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு தடவை நம்ம நம்பருக்கு கால் பண்ணி இந்த பொருத்தம்லாம் பார்த்துக்கிட்டு போங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், பொருத்தம் பார்க்குறது வந்து டக்குன்னு ஒரு 4 ஜாதகம் கொடுத்து எனக்கு உடனே சொல்லுன்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் டைம் கொடுங்க. முக்கியமாக கல்யாண ஜாதகம்னா எப்படின்னா, உண்மையை சொல்லப்போனால் ஜோதிடத்தை கொடுத்துட்டு ஐயா நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கன்னு ஒரு 2 நாள் டைம் கொடுத்துருங்க. ஏன்னா கல்யாண ஜாதகம் மட்டும் அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா லைஃப்பை மாற்றுற விஷயம். அதுவும் நீங்கள் தேதி என்கிட்டலாம் ஒருத்தர் வந்துட்டு எனக்கு 24லேருந்து நான் கார்த்திகையிலே கல்யாணம் பண்ண போகிறேன், 24லேருந்து 26 கூட எனக்கு ஒரு டைம் சொல்லுங்கன்னாங்க. ஏங்க அதுக்கு நடுவில் 25 மட்டும் தாங்க இருக்குன்னா, அப்போ அந்த டேட்டே சொல்லுங்கன்றாங்க. அவரே முடிவு பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாரு. அதெல்லாம் நம்மக்கிட்ட ஒர்க்கே ஆகாது. நீங்கள் ஜாதகம் கொடுத்து ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கோங்க சார், பார்த்துட்டு எனக்கு நல்ல நேரமாக எனக்கு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். அப்போ தான் கரெக்டானது கொடுக்கணும். ஏன்னா கல்யாணன்றது நம்ம லைஃப்பே மாற்றுற விஷயம். அதனால் டைமை எடுத்துக்கிட்டு பொறுமையாக பண்ணுங்கள். சரிங்களா. கடன் விஷயங்கள்லேயும் நீங்கள் கடன் கொடுக்கறது வாங்குறது ரெண்டையுமே தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா சனி பகவான் இருக்கார். முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காதீங்க, கொடுக்காதீங்க. இதுதான் பெஸ்ட்டு பரிகாரம். அதுக்கு மேலே கொடுக்குற சூழ்நிலையோ வாங்குகிற சூழ்நிலையோ வந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க. இவர்கிட்ட வாங்கினா இவர்கிட்ட கொடுத்தேன், இதுதான் டென்யூர், இது வச்சுட்டிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சுக்கலாம். சரிங்களா. இப்போ குருமார்களை பாருங்கள். குருமார்களை பிடிச்சாலே நீங்கள் ஜெயிச்சிடலாங்க. ஏன்னா கேது பகவான், சித்த புருஷர்கள், ஜீவசமாதி வழிபாடு தான் ஹைலைட்டு. நீங்கள் அதை போய் பிடிச்சிங்கனாவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ரமோஷனுக்குலாம் ட்ரை பண்ணுங்கள், நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு 12ஆம் வீடும் நல்லா இருக்குது. அதான் விரயம் வரும், ஆனால் சுப விரயமாக வரும். நம்ம சொன்னதை கையில் காசு வரும். ஒரு ஜோதிடரை பார்த்து எதிரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எனக்கு லாங் டேர்முக்கு நல்லதுன்றதை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பராக வாய்ப்பு. இந்த 26ல் வந்து தொழில் ஸ்தானமாக பண ஸ்தானத்துக்கும் உங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் பெஸ்ட்டு, சிவபெருமான் ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபடுங்க. இந்த 2026 வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான வருஷமாக அமையும். மேலும் நம்ம வந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்து என்னென்ன நல்லது, என்னென்ன ஜாக்பாட், என்னென்ன நல்லது, இதில் உஷாராக இருக்கணும், இது என்னென்ன தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ ஜென்ரலாக ஒரு ஓவராலாக இந்த 2026 பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2ஆக பிரிக்கலாம். ஜூன் 2க்கு முன்னாடி, ஜூன் 2க்கு அப்புறம். ஏன்னா ஜூன் 2 வந்து குரு பயிற்சி நடக்குது. சரிங்களா. இப்போ வக்ரமாக நம்ம மிதுனத்தில் இருக்கிறவர் வந்து முழுசாக மிதுனத்தில் இருப்பார். மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வருவார். ஜூன் 2 வந்து கடகத்துக்கு வருவார். ஓகேவா. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம ராசி பலன் சொன்னது. ஒன்று குரு மாறுறார், இன்னொன்று வந்து
ஜூலை ஜூலை 27 அந்த மாதிரி டைமில் வந்து சனி பகவான் வக்ரம் அடைவார், அதாவது மீனத்திலேயே வக்ரம் அடைவார். சரிங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் பலன்கள்லாம் மாறும். ஸோ அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்குது. அடுத்து மேஜராக பார்த்தீங்கன்னா ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நவம்பர் 25 2026 ஆல்மோஸ்ட் அந்த வருஷம் முடிகிற நேரத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் மாறுறாரு. அவர் எங்கன்னா நம்ம கும்பத்தில் இருக்க ராகு வந்து கீழே இதுக்கு மாறுவார், மகரத்துக்கு மாறுவார். சரிங்களா? இப்போ கேது வந்து சிம்மத்துலேருந்து கடகத்துக்கு போவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் பலன்கள் மாறும். ஸோ நம்ம ஓவராலாக இந்த பயிற்சிகள்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போ பலன்கள்லாம் சொல்லியிருக்கோம். இன்னும் மாத பலன்கள் வர 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 இன்னும் டீட்டெயில்டாக சொல்லுவோம். ஸோ ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 2026 பிறக்கிறதே ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் பிறக்குது. ஸோ ரொம்ப அதுவும் அது வந்து பிரதோஷம் நாள். ஸோ ரோகிணி பெருமாளுக்கு, பிரதோஷம் சிவனுக்கு. ஸோ எல்லா கடவுள்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் நந்தி தேவர் கூட சேர்ந்து இந்த ரிஷபராசியில் நம்ம பிறக்கிறோம். ஸோ சுக்கிரன் ராசி எல்லாருக்குமே இந்த 2026ன்றது ரொம்ப நல்லா அமையும். ஜஸ்ட்டு நமக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வரும், என்ன நல்லது வரும், ரெண்டுத்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும், என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இதுக்கு என்ன செய்யணுன்றதை நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னாவே வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறலாம். இது மேலும் உங்களுக்கு ஒன்று நிறைய தகவல் தெரியணும், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரியணுன்னாலும் என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் கன்சல்ட்டிங் தரேன். சார் எனக்கு இந்த பயிற்சிகள் பத்தலை, எனக்கு ஒன்றும் செல்வம் சேர்கிறதுக்கோ, கல்யாணம் நடக்கிறதுக்கோ, ப்ரமோஷனுக்கோ இன்னும் எனக்கு பயிற்சிகள் வேணும்னாலும் நம்ம நிறைய பயிற்சிகள் நடக்கிறோம். தன ஆகர்ஷண பயிற்சிகள், நவதானிய பயிற்சிகள்னு நிறைய நடத்திட்டுருக்கோம். இப்போ இந்த சேனலுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும், ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழுக்கு. ஏன்னா இது மூலயமா நம்ம இப்போ சீக்கிரம் கூடிய விரைவில் மலேசியா மற்றும் இன்னும் பல நாடுகளில் பயிற்சிகள் நடக்கிறோம். ஸோ உலகம்லேருந்து நிறைய கண்ட்ரிலேருந்து இது பார்க்குறீங்க. ஸோ நிறைய கண்ட்ரியில் நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்க போது நம்ம சேனல்லே அதை பற்றி சொல்லுவோம். ஸோ எல்லாருக்குமே இந்த 2026 ஒரு சூப்பர் நியூ இயராக அமைய டிவைன் தினேஷின் வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ல அஷ்டமசனியினுடைய தாக்கம் ஒரு பக்கம் முழுமையாக இருந்தா கூட குருவினுடைய ஆசிர்வாதம் அப்படின்றது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்துல ஜூலை மாதம் வரைக்கும், அதாவது ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கிறார். அந்த 11ஆம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் உச்சம் பெற்று 12ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த குருவினுடைய பார்வையாகப்பட்டது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 4, 5ஆம் இடத்துல விழறதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். சில இடத்த கடன்களின் தொந்தரவுனால வீடை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் வருபவர்களுக்கு அந்த இடத்துல அந்த பிரச்சனைகள்ல இருந்து ஒரு தீர்வு, ஒரு நிவர்த்தி, ஒரு வருமானம், இந்த மாதிரியான அந்த பிரச்சனைகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணத்தை இந்த குரு பகவான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் வேலையினுடைய சுமை அப்படின்றது இருமடங்காக இருக்கும். இந்த 2026 அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஓவர் ஒர்க் ப்ரெஷர், அப்புறம் டென்ஷன், உங்களுடைய உயர் அதிகாரிகளினுடைய தொந்தரவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு உயர் அதிகாரியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க ரொம்ப பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க. செஞ்சு கொடுக்கக்கூடிய தகவல்கள், அதாவது வேலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே தவறாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதனால நீங்க செகண்ட் டைம் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நிலவரம், இந்த மாதிரியாகலாம் அந்த வேலை அலுவலகத்துல அந்த வேலையினுடைய சுமை இருமடங்காக அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த 2026 இருக்கும். இதனால வேலை இழப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய திசாபுத்திகள் மோசமான ஒரு சூழ்நிலையில இருந்தது அப்படின்னா அந்த அஷ்டம சனி வேலை இழப்புகளை இந்த வருடத்துல அந்த முற்பகுதியில, அதாவது ஜூனுக்கு முன்னாடியே கொடுத்துரும். இஃப் சப்போஸ் அப்படி கொடுத்துருச்சு அப்படின்ற பட்சத்துல நீங்க வெளியூர்ல நீங்க உங்களுடைய வேலையை தேடுறது நல்லது. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு வேலை போகக்கூடிய அளவுக்கு சில ப்ரெஷர்ஸ் எல்லாம் வராது. ஆனால் தேவையில்லாத ஒரு இடமாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்க இது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு சஃபிஷியண்டான ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, ஒரு தேவையில்லாத ஊர்ல உங்களுக்கு எந்த ஊர் பிடிக்காது அப்படின்னு தெரியுமோ அவங்களுக்கு அந்த ஊரை அந்த அரசாங்கம் உங்களுக்கு ஒதுக்குவதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதே மாதிரி
அந்த அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அலைச்சல் அதிகமாக இருக்கும். அது நீங்க எந்த வயதாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் அந்த அலைச்சல்ன்றது உங்களுக்கு உண்டான ஒரு வயதுக்கு உண்டான ஒரு வேலையை கொடுக்க மாட்டாங்க. ஒரு சின்ன பசங்க செய்யக்கூடிய அளவிற்கு அந்த அலைச்சல் அப்படின்றது அதிகப்படியாக கொடுக்கும்போது அந்த அஷ்டம சனி முழு உருவமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் எல்லாம் நம்ம இந்த வருடம் எப்படி மேடம் ஹேண்டில் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய தெய்வ பிரார்த்தனை தான். அதே மாதிரி தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடாது. இந்த சிம்மராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அதிகாரத்தன்மையோட பேசக்கூடிய ஒரு நபர்கள். ஆனாலும் முழுமையா அந்த அதிகாரத்தன்மை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு இருக்காது. இவ்வளவு ஒரு டாமினேஷனா இருந்தா நமக்கு இது சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நபர்கள் கூட இந்த காலகட்டத்துல அந்த அதிகாரத்தன்மைன்றது இவர்களால அடக்க முடியாத ஒரு ஒன்றாக இருக்கும். அதனால சில இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால அந்த அதிகாரத்தன்மை இல்லாமல் ரொம்ப எளிமையாக இருந்துட்டீங்க இன்னும் ஒரு வருடம் தான், அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாயிடும். அதுக்கப்புறம் ஜூலைக்கு மேல பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைகிறதுனால பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையின் தீவிரங்கள் மறைந்து போவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய தொழில்ல மிகப்பெரிய அளவுக்கு முதலீடு சம்பந்தப்பட்ட சில உத்தியோகங்களை, அதாவது முதலீடு சம்பந்தப்பட்ட சில முயற்சிகளை எடுக்கக்கூடாது. எடுத்தீங்க அப்படின்னா அந்த முதலீடு உள்ள லாஸ் ஆகி உள்ள இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். எந்த விதமான ஒரு சில நிவர்த்திகளும் உங்களுக்கு இருக்காத ஒரு அமைப்பாக தான் இந்த 2026 இருக்கு. அப்போ நீங்க இருக்கக்கூடிய ஒரு தொழிலை அப்படியே ஏற்று நடத்துறது நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை நீங்க நல்ல ஒரு மாற்றி அமைக்கிறது நல்லது. இதெல்லாம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா சரியாயிடும். உங்களுடைய குடும்ப உறவுகளோடு சில தேவையில்லாத விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. பண்ணுனீங்க அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தோல்விகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய குழந்தைகளை அடக்குறன்ற பேர்ல அடக்குனீங்க அப்படின்னா அவங்க உங்களை விட்டு பறந்து போறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கும். அதனால சில பிரச்சனைகள் வந்தாலும் அது கண்டும் காணாத மாதிரி இருந்துட்டீங்க, ஒரு இலைமறை காயாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பழுவாக இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்க போகுது. இந்த நேரத்துல இந்த சிம்மராசி என்பர்கள் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய தொழிலினுடைய போக்கை நீங்க கவனிக்கணும். லாஸ்ல போகுதா ப்ராஃபிட்ல போகுதா? ஏன்னா தொழில் நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரியாக ஒரு மேலோட்டமான சில அமைப்புகள் இருந்தாலும் அதுல டீப்பா உள்ள போய் பார்க்கும்போதுலாம் அதுல என்னென்ன மாதிரியான சில இழப்புகள் அப்படின்றது இவர்களுக்கு தெரியும். அதனால அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கண்ணோட்டமாக இருந்து கண்ணும் கருத்துமாக இருந்து நீங்க இந்த இடத்துல இறங்கி வேலை செய்யணும். இறங்கி வேலை செஞ்சாதான் அந்த தொழில நஷ்டம் அடையாம இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் இருக்கும். இல்ல அப்படின்ற பட்சத்துல மிகப்பெரிய அளவுக்கு நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு அங்க நிரந்தரமற்ற ஒரு தன்மை அப்படின்றது இந்த ஆண்டு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அந்த நிரந்தரமற்ற தன்மை வரும்போது நீங்க என்ன பண்ணணும், பிஃபோர் ஒரு 3 months 6 monthsக்கு முன்னாடியோ அதற்குண்டான சில ஏற்பாடுகளை பண்ணி வச்சிடணும். இப்போ உங்களுக்கு விசா காலாவதி ஆக போகுது அப்படின்ற பட்சத்துல இந்த ஆண்டினுடைய 8வது மாசமோ இல்ல 6வது மாசமோ ஒரு 6 மாசம் தான் இருக்கு விசா எக்ஸ்பைரி ஆகுறதுக்கு. எனக்கு இந்த இடத்துலயே திரும்ப எனக்கு நல்லா கொடுப்பாங்களா, ரினியூவல் கொடுப்பாங்களா, இல்ல நான் இந்தியாவுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருமான்னு அப்படியே உட்கார்ந்துருக்க கூடாது. அதற்குண்டான சில முயற்சிகளை செய்யணும். விசா காலாவதி ஆக போகுது அப்படின்ற பட்சத்துல வேற கம்பெனில மாற்றம் செய்யறதோ இல்ல இந்த கம்பெனிலேயே நீங்க அந்த ரெனிவல் ஒர்க்கை நீங்க ஸ்டார்ட் பண்றதோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல முயற்சி செய்தீங்க. இந்த சிம்மராசி என்பர்கள் இதனால் வரைக்கும் ஒரு முயற்சி இல்லாமல் சில விஷயங்கள் எல்லாம் அடைந்திருப்பாங்க. ஆனா இந்த வருடம் நிறைய ஒரு எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போடாம இந்த வருடம் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அது சின்ன சொத்துக்களாக இருந்தாலும் பெரிய ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு அமைப்புகளாக தொழில் ரீதியான சில விஷயங்களாக இருந்தாலும் எந்த இடத்துலயும் உங்களுக்கு எஃபர்ட் போடாம எந்த விதமான ஒரு நல்ல விஷயங்களுமே மாற்றங்களுமே அமையாது இந்த 2026ல. இந்த 2026ல விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள். கடந்த காலத்துல ஒண்ணுமே அறியாது ஒரு குழப்ப சூழ்நிலையில கிட்டத்தட்ட 1.5 வருஷம் எந்த விதமான காம்படிஷனுமே அட்டன் பண்ணாம சும்மா வெட்டியா இருந்திருப்பீங்க. இந்த வருடம் அதற்குண்டான வாய்ப்புகள் வரும். ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. சில இடத்துல
காலகட்டத்துல இவர்களினுடைய உடல் தகுதி அப்படின்றது மறுக்கப்படுவதற்கு உண்டான ஒரு ரிஜெக்ஷன், உங்களுடைய உடல் சார்ந்த சில பிரச்சனைகள் மூலமாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதனால விளையாட்டு துறையில இருக்கிறவங்க நிறைய எஃபர்ட் போடுங்க. தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டை சாப்பிடாதீங்க. சாப்பிட்டீங்க அப்படின்னா அதனால சில ரிஜெக்ஷன் அப்படின்றது கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுக்கு இந்த நேரத்துல கண்கள்ல பிரச்சனை வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு இந்த விளையாட்டு துறையில சார்ந்தவங்களுக்கு. அதனால கண் சம்பந்தப்பட்ட சில சிகிச்சைகளையும் அதற்குண்டான உணவு பழக்கங்களையும் எடுத்துக்கோங்க. மிகப்பெரிய ஒரு அமைப்புகள் நல்ல வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு திருமண உறவுகள்ல சில தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், 7ஆம் வீட்டு களத்திராதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி பிரச்சனைகள் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இதை நிவர்த்தி செய்யறதுக்கு முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 2026 அதற்குண்டான நிவர்த்திகள்லாம் கிடையாது. ஏன்னா அஷ்டம சனி மிகப்பெரிய அளவுக்கு இந்த வருடம் உருவெடுக்கிறதுனால அந்த கணவன் மனைவி உறவுல மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு தருணம். அடுத்து பாத்தீங்கன்னா புதுசா திருமணமான தம்பதிகள் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறது நல்லது. உங்களுடைய வேலையில மாற்றம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு, எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.